நெக்ஸ்ட் மேப்புக்கு வந்தாச்சு. இன்னி என்ன பண்ண ஓட்டனா? இந்த ரோடு என்ன இவ்வளோ குட்டியாக இருக்கு, இதில் ஓட்ட முடியுமா தெரியல. ஒரு பஸ் மட்டும் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. மக்கள் இது மாதிரி யாட்டத்துலலாம் வச்சு இண்டோர்லேருந்து பார்க்கும்போது வெளியே என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி மக்களை, இப்போ மாலத்தி மக்களை இதுக்குள்ளே நமக்கு பஸ் போகுமா? ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கே. ஒரே பார்க்கும்போது சின்னதாக தான் இந்த பக்கத்தில் போகும். ரொம்ப கஷ்டப்பட்டுவோம். 96% ஆச்சா இதுக்குள்ளோடி போய்ட்டு இருக்கும்போது இதுதான் மக்களை ரோட்டில் வண்டியே தவியாத அளவுக்கு இருக்கு. சரி மக்களே, என்கிட்ட இப்போ எக்ஸ்ப்ளோடுக்கான பிளான் இது இருக்குது. ஒன்னஸுக்கு கலர் கலராக இருக்குது நட்ட. உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஐயோ மக்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ நம்ம இது பண்ணியிருக்கலாம். அப்படியே கமெண்ட்லாம் தரைக்க விடுங்க என்ன வண்டி வேணும்னு. ஆமாம், கொஞ்ச நேரமாகவே பார்த்துன்றேன். ஓட்டிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, நான் கரெக்டாக தானே மக்களே வந்தேன். நான் ஃப்ரெண்டு கார்காரன் தானே ஃபஸ்ட். இதுக்கு பேர் தான் இல்லீகல் டிரைவிங்னு சொல்லுவாங்க. சொல்லி வாய முடலை, அந்த செவத்தில் முட்டிட்டேன். கீழே ஒரு பல்பு மாதிரி இருக்குல்ல, அதை பத்துக்கு என்ன தெரியுமா? அப்படி ஃப்ரீ ஃபயரில் AK-47 ஷூட் பண்ண மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் நான் போகணும்னு நினைக்கிறேன். எண்டு காட்டுரு நம்ம ஸ்பாட் வந்தோமா? ஸ்பாட்டு வரலைங்க மக்களே, வந்திருக்கோம் மக்களே. நம்ம ஸ்பாட்டு வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு வந்தது என்னமோ சந்தோஷம்தான். சரி ஒன்று நிறுத்துங்க. எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க மக்களே. கும்பன் பஸ்ஸும் இங்கே பாருங்க. என்னதான் ஸ்டைலிஷ்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஒரு சில ஆளுங்களை பாருங்களா, பேகை கமத்தி போட்டிருக்காங்க. அந்த பேகை ஃப்ரெண்டில் இல்லையே, ஏறும்போது ஒருத்தன் கமத்தி போட்டு அதான் வர்றான் பார்த்தீங்களா. இருமக்கில் எல்லாரும் ட்ரிப் போகிறாங்களாம். எல்லாரும் அந்த குளத்தை சுற்றி பார்த்துட்டோம். நாங்கள் இனி சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் மக்களே. அதனால் நம்ம கண்டினியூ கொடுப்போம். என்னடா இறங்க நம்ம ஸ்கிப்பு கொடுப்போம். இவங்க யார் அதுக்குள்ளேயே போகிறோம். ஐயோ மக்களை, இங்கே பார்த்தீங்கல்ல மக்கள், தான் சும்மா தான் ரோட்டில் ஒருத்தன் வந்து இடிச்சு போட்டானே. கேஸ் கொடுத்துருவேன் முடியாது. சோலி முடிஞ்சு 89% மக்களே. நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது 80% தெரியுமா ஃபோனில் இந்த பஸ்ஸில். இப்போ ஹெல்த் எல்லாம் குறைச்சி விட்டாங்களே. ஐயோ அடுத்து காய்ஸ் KSRTC பஸ் வர வைக்கணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வர வைக்கிறேன். டிராஃபிக்காக இருக்கே, நம்ம ஒரு சைடு தான் இல்லையோ. கரெக்டு தான் மக்களை, இங்கே இது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு மக்கள். ஏன்னா நம்ம பஸ்ஸு போகணுமே, என்ன பண்ண. சரி நமக்கு தெரிஞ்ச வேலையை காட்டுவோம். நானல்லோ ஆக்சிடெண்ட் ஆச்சு. என்னமோ பார்க்கக்கூடாது. பேக்கில் கொண்டு இடிக்கிற மக்களே, நம்ம மாத்தியாச்சு. மக்களை நம்ம இப்போ இனிமேல் தொட்டு கரெக்டாக ஓட்டணும். அப்படி தானே எப்போவும் சொல்கிறாங்க. இப்போ பிடிக்கவே இல்லையே. பேர்லாம் பஸ் ஸ்டீரிங்க கையில் கூட தொட்டதே இல்லை. அன்றைக்கி ஓட்ட வச்சுட்டாங்க. ஃபோனில் ஓட்டுறது
ஒரு தனி தான். அடுத்து நான் உங்களுக்கு இனிமேல் சொல்லிட்டு ரோப்ளாக்ஸில் வீடியோ போடுவேன். அடுத்து இந்தியா பைக் டிரைவிங் 3Dயில் வீடியோ போடுவேன். அண்ட் அதாவது வீடியோ போடுறேன் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு. அடுத்து கைஸ் என்ன பஸ் வேணாலும் வர வைக்கலாம். அதில் பஸ்ஸா லாரியிலேருந்து ஜேசிபி அது மாதிரி சாதனங்கள்லாம் என்கிட்ட கேட்காதுங்க, எனக்கு தெரியாது. நல்லா பார்த்து பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ தான் என் அக்கௌண்ட்டை தொடங்கியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் ஏறிட்டு இருக்கு. ப்ளீஸ் வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தொடுங்க மக்களே. வர இப்போ 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. மக்களே நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேப் போக போகிறோம். ஏன்னா இங்கே நெக்ஸ்ட் மேப் போக விட்டா தானே. அப்பா நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம். இதே ஸ்பீடில் தான் நெக்ஸ்ட் மேப் போகும்போதும் போய் முடியும். என்ன நடக்க போகுதோ. ஐயோ காய்ஸ் ரொம்ப லேட் ஆகுது. வந்தாச்சு மக்களே, இனி இது கொஞ்ச நேரம்தான். ஸ்கூலி முடிஞ்சு இப்போ 78 ஆயிடுச்சு மக்களே. இனி ஃபுல் ரொம்ப கவனமாக தான் நம்ம பஸ் ஓட்டாங்க. மக்களே இப்போதுமே அடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, போய் சரி பண்ணிக்கலாம் கராஜில் போய். நமக்கு இது பண்ணால் எப்படியும் ஒரு 30-40 கிடைக்கும் ரியல் லைஃப்ல, கேமில். எப்படி இதை சரி பண்ணதுக்கு ஒரு 15,000 கேம் கேஷ் தான். இந்த கேமில் என்னன்னு சொல்லுவாங்க மறந்து போச்சு. ஓ இங்கே ஒரு கொத்த குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கு மக்களே. ஆனால் யூஸ் பண்ணல கேட்குறீங்க. இன்னைக்கு இனி நம்ம போகிற வழி ஃபுல்லாக வைபாக போகுது. வாங்க வைபா போகுது. பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம இதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஹார்ன் அடிக்கலை. நம்ம சிட்டிக்குள்ளே நெக்ஸ்ட் மேப்பில் வந்த உடனே ஊரே தகர விடுறோம் ஹார்ன் அடிச்சு. இங்கேருந்து ஒரு டேனிங் எடுக்கணும் மக்களே. இதுதான் நாங்கள் டேனிங் பாருங்கள். இன்னைக்கு வந்து நீளம் காட்டுதான் இது பக்கத்தில் இருக்கு. இதுதான் கைஸ் டேனிங். இடத்துல ரொம்ப ஸ்லோவாக, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். அப்படி ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை தான் இந்த இடத்துலலாம் போக முடியும். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்கிட்ட கேமிங் பிசி இருந்திருந்தா இந்த வீட்டில் ஒரு பிசி இருக்குது மக்களே. நான் இனிமேல் ஒரு பிசியிலே முன்னாடி போடுறேன் முடிந்தால். இல்லை என்றால் போடுவேன் ஃபோனில். மக்களே என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு கிராணி கேமும் விளையாடி போடலான் இருக்கு. என்னடா இது? சரி நம்ம ஆனடிப்போம். இது நமக்கு 3 போட்டு முடித்தோம் அப்படின்னு போட்டாங்க.
ஆனால் இவனுங்க போனால் தானே நம்ம போகணும். தான் இங்கே போட்டிருக்கு. இது என்னது வாசிச்சு பார்ப்போம். திருமணல் பாண்டி கொட்டானெல்லாம் இருக்குது மக்களே. அதில் சரி நமக்கு வந்த வேலை இதாக கிளைங்க பாருங்க. நான் கிராஸ் பண்ணா மஞ்சள் கலர் லைட்டை போடுறேன். ஆனால் என்ன ஒரு இடியே வாங்கிட்டேன் மக்களே. இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வைக்கிறதெல்லாம் டேஞ்சர் மக்களே. இங்கே பெரிய நிறைய உயிரை வச்சு ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒரே போகிற ஒரு ஸ்கூட்டி மாதிரி லேப் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இல்லை நியாயமா மக்களே. இந்த பஸ் இடிச்ச உள்ள இருக்க எத்தனை உயிர். ஓ இது கேம் தான். நீங்கள் எவ்வளோ தான் அடித்தாலும் இதுக்குள்ள எனக்கு இது கூட நல்ல கேமில் இருக்கானுங்களும் ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்கள். ஐயோம்மா போலீஸ்காரா இல்லை ஸ்போர்ட்ஸ்காரா டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. சில மக்களே நம்ம கிட்டத்தட்ட மேப்புக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வைப்பரட்டை எதுக்கு இல்லையா, நம்ம அவுட் சைடில் தான் இருக்கும். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியலை. பக்கத்தில் வந்துட்டோம் அந்த மேப்பில். மக்களே நம்ம இந்த வீடியோக்கு பக்கத்துலேயும் வந்தாச்சு. வண்டி ஓட்டுற வேலையும் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோவும் முடிய போகுது. மக்களே எல்லோரும் இறங்குறாங்க. ஸ்கிப்பே கொடுத்துருவோம். நம்ம நோ தேங்க் கொடுத்தா நமக்கு 19,000 ரூபா கிடைக்கும். நோ தேங்க்யூ கொடுப்போம். 19,000 கிடைக்கும். சரி மக்களே பாய் பாய்.